ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டில் யூனிட் 1ல் வாட் இஸ் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடி வீடியோலேயே ஹைப்போதீசிஸ் தான் என்னென்னா ஒரு சிங்கிள் வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா இது நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வைக்கிற ப்ரிடிக்ஷன் சொல்லியிருப்பேன். அதுதான் ஹைப்போதீசிஸ். ஹைப்போதீசிஸோட ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கும்போது இது ஒரு டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிடிக்ஷன் சொல்கிறாங்க. டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா தற்காலிகமாக ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறது. ப்ரிடிக்ஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் ஒரு வேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுது இல்லையா, அதுதான் ஹைப்போதீசிஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரிடிக்ஷனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறது தான் ரிசர்ச்னு சொல்கிறாங்க. ரிசர்ச்லேயும் சரி சயின்ஸ்லேயும் சரி இந்த ஹைப்போதீசிஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டெஸ்டபிள் ப்ரிடிக்ஷன் அபவுட் வாட் யூ எக்ஸ்பெக்ட் டு ஹேப்பன் இன் அ ஸ்டடின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் இல்லையா, அங்கே இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுருப்போம். அந்த ப்ரிடிக்ஷன் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமாவோ இல்லை பண்ணுற ப்ராக்டிஸ் மூலயமாவோ, அதாவது அந்த டெஸ்டபிள் எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா ஓகே நான் வச்சுருந்த ப்ரிடிக்ஷன் கரெக்டு தான் இல்லை தப்பு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஹைப்போதீசிஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஹைப்போதீசிஸை ப்ரிடிக்ஷனை தாண்டி என்னவா சொல்லலாம் அப்படின்னா எஜுகேட்டட் கெஸ்ன்னு சொல்லலாம். இது தியரிட்டிக்கல் கொஸ்டினுக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு கேப்பு தான் இந்த ஹைப்போதீசிஸ்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம 10th 12thலாம் நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குல்ல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் மூலயமா ஒரு வேளை இப்படி பண்ணனா இப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுவோன்னு வைங்க. அப்போ ப்ரிடிக்ட் பண்ணும்போது அது ஜஸ்ட்டு தியரிட்டிக்கல் கொஸ்டினாக தான் இருக்குது. இப்போது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்மளோட ப்ரிடிக்ஷன் ஒன்று கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா தப்பாக இருக்கும். மொத்தத்தில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் ஹைப்போதீசிஸ். இது அந்த தியரிட்டிக்கல் கொஸ்டினுக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஒரு பிரிட்ஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது டெஸ்டபிளாகவும் இருக்கணும், அதே சமயம் ஃபால்சிஃபையபிளாகவும் இருக்கணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் வச்சுருக்க ப்ரிடிக்ஷன் அது டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொண்டு வரதுக்கு அடாப்டாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் வச்சுருக்க ப்ரிடிக்ஷன் கரெக்டாகவே தான் போகணும்லாம் கிடையாது. அது ஃபால்ஸாகவும் இருக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டை அந்த அப்சர்வேஷன் மூலயமா என்னோடய ப்ரிடிக்ஷன் தப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ எல்லா சமயமும் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவாக மட்டும் இருக்கக்கூடாது, அது போத் டெஸ்டபிளாகவும் இருக்கணும் ஃபால்சிஃபையபிளாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டு ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஹைப்போதீசிஸ்னு பிரிக்கிறாங்க. ஹைப்போ அப்படின்னா டென்டேட்டிவ்னு அர்த்தம், அதாவது நாட் சர்டைன் ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபிக்ஸ்டு மீனிங் கிடையாது, தற்காலிகமாக ஒரு மீனிங் வச்சுக்கலான்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்ம எதையாச்சும் வெரிஃபை பண்ணுறோம் இல்லையா, அந்த வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது தான் ஹைப்போன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தீசிஸ் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் தீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையும் வச்சு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரிசர்ச் ப்ராப்ளமுக்கு இப்படியும் அவுட்கம் வரலான்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிள் அவுட்கம்மை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, தற்காலிகமாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஹைப்போதீசிஸ்னு சொல்கிறாங்க. இப்போ சிம்பிள் டெஃபினிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்காலர்ஸ் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா குட் அண்ட் ஹேட் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைப்போதீசிஸ் இஸ் எ ப்ரொபோசிஷன் விச் கேன் பி புட் டு டெஸ்ட் இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் இட்ஸ் வேலிடிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைப்போதீசிஸை ஒரு ப்ரொபோசிஷன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொபோசிஷன் அப்படின்னா கூற்றுன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது ரைட்டாக ராங்கான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ப்ரொபோசிஷன்னு சொல்லுவாங்க. இதில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச்சுக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ் நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த ப்ரிடிக்ட் பண்ண ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேலிடிட்டியை நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கெர்லிங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹைப்போதீசிஸ் as a conjectural while statement of a relation between 2 or more variablesனு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல கன்ஜெக்சுரல் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்காது, ஒரு இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அதை வச்சே ஒரு ஒப்பீனியன் இல்லை கன்க்ளூஷனை நாமளே ஃபார்ம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதாவது இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது நம்ம 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸை கனெக்ட் பண்ணி அதில் என்ன ரிலேஷன் இருக்கோ அதை வச்சு ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனே நமக்கு இல்லாத போதுமே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிடிக்ஷனாக வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஹைப்போதீசிஸ்னு இவர் சொல்கிறாரு.
இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா சாசரோட ப்ரொலாக் டு தி கேண்டர்பரி டேல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை தான் வந்து ரிசர்ச் டாப்பிக்கே எடுக்கிறீங்க. இப்போது ப்ரொலாகை வந்து நீங்கள் லைன் பை லைனாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து படிக்கல, அதுக்கு பதிலாக அந்த ப்ரொலாகோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி செட்டிங் தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சாசரோட அந்த டைம் பீரியடில் அந்த சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வைங்க. இப்போ வந்து உங்களுக்கு லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் தெரியலனாலுமே நீங்கள் ஒரு ப்ரிடிக்ஷன் வைப்பீங்க. அப்படின்னா சாசரோட காலகட்டத்தில் எப்படி பீப்புள்ஸ்லாம் இருந்தாங்க நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா, அப்போ கண்டிப்பாக சாசர் வந்து அவர் கொடுத்த அந்த ப்ரோலாகில் இந்த மாதிரி சர்ச்சில் இருந்த பீப்புள்ஸ் எல்லாம் கரப்டடாக காட்டியிருப்பார். நெக்ஸ்ட்டு நார்மல் பீப்புளெலாம் அவங்க எப்படியெல்லாம் அவங்க அப்பியரன்ஸ் இருக்குன்னா காட்டியிருப்பாருன்னு சொல்லிட்டு நாம்ளே ஒரு ப்ரிடிக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக், அதாவது ரொம்ப டீப்பான இன்ஃபர்மேஷன் தெரியலனாலுமே நமக்கு கிடைச்ச அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த மாதிரி ப்ரோலாகோட செட்டிங்கு, பேக்ரவுண்ட் ஸ்டோரி, அந்த சாசர் வாழ்ந்த பீரியட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேரியபிள்ஸ் கனெக்ட் பண்ணி அதை ரிலேட் பண்ணி அது மூலயமாவே அவர் ஸ்டோரியில் இப்படி தான் சொல்லியிருப்பாரு நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் வைக்கிறோம் இல்லையா, அதுதான் ஹைப்போதீசிஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையான டிபெண்டபிள் நாலேஜை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல் ரிசர்ச் ப்ராசஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹைப்போதீசிஸ் பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு டெஸ்டபிலிட்டிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபீச்சராக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எடுத்திருக்க எக்ஸ்பெரிமெண்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறது மூலயமா நம்ம எடுத்திருக்க ஹைப்போதீசிஸ் வந்து ட்ரூவா ஃபால்ஸாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஒருவேளை நம்ம எடுத்திருக்க டேட்டா இல்லை எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நம்மளால் எதையும் மெஷர் பண்ண முடியல, அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம எடுத்திருக்க ஹைப்போதீசிஸ் வந்து ஃபங்க்ஷனல் ஹைப்போதீசிஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எடுத்திருக்க ஹைப்போதீசிஸ் வந்து நம்மளால ப்ரூஃபோட எவிடன்ஸோட இதுதான் கரெக்டுன்னு சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரிசர்ச் டாபிக் எடுத்துக்கிறோன்னு வைங்க. என்னென்னா ரீடிங் ஹேபிட் அண்ட் வெக்காபுலரின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ஹைப்போதீசிஸ் என்ன அப்படின்னா, டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் இங்கிலீஷ் ஸ்டோரி புக் படிக்கிற குழந்தைங்களுக்கு புக்கு படிக்காத குழந்தைங்களை விட வெக்காபுலரி ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஹைப்போதீசிஸாக வைக்கிறேன். இப்போ வந்து இது எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி நான் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணணும். இப்போ என்ன மெஷர்மெண்ட் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சுக்கிறேன். ஒரு குரூப் வந்து எப்பயுமே நார்மலாக இருக்காங்க, இன்னொரு குரூப்புக்கு வந்து டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நான் வந்து அந்த ஸ்டோரி புக்ஸ் படிக்க வர்றேன். இப்போ வந்து 1 மந்த் கழித்து 2 பேருக்கு ஒரு வெக்காபுலரி டெஸ்ட் வச்சு மார்க் செக் பண்ணலாம். மார்க் வந்து அதிகமாக வந்தால் என்னோடய ஹைப்போதீசிஸ் வந்து ட்ரூ. ஒருவேளை அந்த மார்க் வந்து கம்மியாக வந்துச்சுன்னா என்னோடய ஹைப்போதீசிஸ் வந்து ஃபால்ஸு. இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஹைப்போதீசிஸ் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணுறது தான் டெஸ்டபிலிட்டி. இதுலேயும் நான் கடைசியாக ஒரு பாயிண்ட்டு சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ண முடியல, மெஷர் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷனல் ஹைப்போதீசிஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு இதுலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் வந்து புக்ஸை ரீட் பண்ணால் நம்ம மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு தியரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நம்ம மைண்ட் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஸ்கேலை வச்சு அளந்து பார்க்கவே முடியும், அது வந்து அதை பார்க்க முடியாது இல்லையா. ஸோ வந்து இது வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இது இந்த இடத்துல வந்து அது ஃபங்க்ஷனல் ஹைப்போதீசிஸ் கிடையாது அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிசிட்டி அண்ட் கிளாரிட்டி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது வேக் லாங்குவேஜை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வேக் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு மாதிரி தெளிவே இல்லாமல் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறது. ஆனால் ஒரு நல்ல ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது, அதாவது நம்ம முன்னாடி ரிசர்ச்சுக்கு முன்னாடி வைக்கிற ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கணும்னா அது வந்து ரொம்ப கிளியராக எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுற மாதிரி தான் நம்ம ப்ரிடிக்ஷனே வைக்கணுங்கிறாங்க. அதாவது நம்மளோட ஹைப்போதீசிஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம ரிசர்ச் வந்து யாருக்காக பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு எப்படி பண்ண போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணி பண்ண போகிறோம், என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சாதான் அது வந்து ஒரு நல்ல ஹைப்போதீசிஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரிசர்ச் டாப்பிக்கு. நம்ம வந்து எக்ஸாம்ஸில் மார்க்ஸ் அதிகமாக ஆகணும்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ரிசர்ச் டாபிக். அப்படின்னா என்னோடய ஹைப்போதீசிஸ் வந்து வேக் லாங்குவேஜில் இருந்தால் எப்படி இருக்கா, நீ படித்தா பாஸ் ஆகிடலாம், நீ படித்தா மார்க் வந்துடும் அப்படிங்கிறது வந்து வேக் லாங்குவேஜ். அதுவே நம்ம ஒரு நல்ல ஹைப்போதீசிஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி எடுத்துருக்கணும் அப்படின்னா, என்னோடய ஹைப்போதீசிஸ் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா, லிட்ரேச்சர் எக்ஸாம்ஸில் வந்து டெய்லியும் 30 நிமிஷம் விஷுவல் சம்மரிஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணால் வெறும் புக்கை பார்த்து படிக்கிறாங்க இல்லையா, அவங்கள விட இவங்க வந்து 10% அதிகமாக மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரிடிக்ஷன் வைக்கிறேன்னா இதுதான் ஒரு நல்ல ஹைப்போதீசிஸ்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மலாக சிம்பிளாக வைக்காமல் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வைக்கிற ஹைப்போதீசிஸே வச்சாதான் நம்ம ரிசர்ச் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வைக்கிற ஹைப்போதீசிஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கிளாரிட்டியோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ப்ரிடிக்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஹைப்போதீசிஸை ஃபார்வர்ட் லுக்கிங்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னா, இப்போ வந்து நான் ப்ரெசென்ட்டில் ஒரு ரிசர்ச் டாபிக் எடுத்திருக்கேன், ஆனால் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ ஒரு ஹைப்போதீசிஸை வைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த டைமில் மட்டும் அது டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கக்கூடாது. அது வந்து இந்த ஃப்யூச்சரில் நான் ரிசர்ச் முடிக்கிற வரலும் என்னோடய ஹைப்போதீசிஸ் வந்து அதோட கனெக்டில் இருக்கணும். அப்போ தான் அது வந்து நான் கரெக்டான ஹைப்போதீசிஸ்னு அர்த்தம். அதாவது நான் ரிசர்ச்சில் எந்த கண்டிஷனில் நான் ஒர்க் பண்ணாலுமே என்னோடய ஹைப்போதீசிஸ் அதோட கனெக்ட் ஆகிருக்கணும். இது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, என்னோடய ரிசர்ச்சோட அவுட்கம் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பேன் இல்லையா, அதுதான் ஹைப்போதீசிஸ். ஸோ இதை நம்ம வந்து ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணதுனால இதோட ஃபீச்சர் வந்து ப்ரிடிக்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஃபால்சிஃபையபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹைப்போதீசிஸ் வந்து நீ சயின்டிஃபிக்கலி வேலிடுன்னு சொன்னால் அது அப்படி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒருவேளை அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஹைப்போதீசிஸாகவே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நார்மலாக பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்னப்பறவைகளும் வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலி வேலிடான பாயிண்ட் தான். அதிகபட்சம் அன்னப்பறவைலாம் வெள்ளை கலரில் தான் இருக்கும். இது வந்து ராங்னு சொல்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எப்படி அப்படின்னா, அதே அன்னப்பறவை அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு கருப்பு அன்னப்பறவை இருந்தாலே அது ராங்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ நம்ம எடுக்கிற ஹைப்போதீசிஸ் வந்து ராங்னு சொல்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கணும். நம்ம எடுக்கிற ஹைப்போதீசிஸ் வந்து கடைசியாக ரிசர்ச் முடியும் போது ரைட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது தப்பாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா லாஜிக்கல் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஹைப்போதீசிஸ் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இருக்க நாலேஜ் மூலயமாவோ இல்லை தியரட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் பேசிஸாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை டீட்டெயிலாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சது சுடு தண்ணி குடித்தா வெயிட் குறையும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுக்கு அந்த எக்ஸிஸ்டிங் நாலேஜ் இருக்குது. சுடு தண்ணி குடித்தா வெயிட் குறையும், அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா வந்து மெட்டபாலிசம் அதிகமாகி வெயிட் குறையும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அறிவு நமக்கு ஏற்கனவே இருக்குது. இதுக்கு பதிலாக டப்புன்னு நான் வந்துட்டு வெறும் தண்ணியை பார்த்துக்கிட்டே இருந்தால் வெயிட் குறையும்னு சொன்னால் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட இந்த ஹைப்போதீசிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து லாஜிக்கலாக தான் இருக்கணும். தேவையில்லாத கண்டென்ட்டு இல்லை வந்து பொய்யான கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சப்ஜெக்ட் பேசிஸில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹைப்போதீசிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு லாஜிக்கல் மீனிங் கொடுக்கணும். அதாவது எல்லோரும் நம்பக்கூடிய நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இது வந்து பொய்யாவோ இல்லை தேவையில்லாத கண்டென்ட்டையோ உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைப்போதீசிஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரிசர்ச்சுக்கு ஹைப்போதீசிஸுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ப்ரொவைடிங் டைரக்ஷன் அண்ட் ஃபோக்கஸ்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரிசர்ச் பண்ணும்போது கடல் மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து தேவை இருக்கிறது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். இதை தான் டேட்டா ட்ரவுனிங்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா விஷயம் உள்ளே கொண்டு வரும்போது ஒரு ரிசர்ச் நம்ம பண்ணும்போது அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும், நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரையா அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட டேட்டா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தேவையில்லாத டேட்டாலாம் உள்ளே இருக்கும்போது தேவையில்லாத கொஷின்ஸ்லாம் நமக்கு வரும். அது வந்து என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா, ரிசர்ச்சையே கைவிடுற அளவுக்கு நம்ம போயிடுவோம். இதுவே நம்ம ஒரு ஹைப்போதீசிஸ், அதாவது ஒரு ப்ரிடிக்ஷனை முன்னாடியே வச்சுருக்கோன்னு வைங்களேன், அந்த ப்ரிடிக்ஷனுக்கு தகுந்த டேட்டாவை மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஹைப்போதீசிஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம எப்படி நம்ம ரிசர்ச் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் காட்டுறதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரிட்ஜிங் தியரி அண்ட் ரியாலிட்டி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் தியரிஸ், அதாவது நம்ம கண்ணில் பார்க்க முடியாத விஷயங்களை தியரிஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே கான்க்ரீட் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸாக மாற்றுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் ஐடியாவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்னோடய ரிசர்ச் டாபிக் லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் விஷுவல் எய்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னோட ஹைப்போதீசிஸ் என்ன அப்படின்னா, விஷுவல் லேர்னிங் வந்து இருக்கிறதுலேயே எல்லாத்தோட ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு நான் ஹைப்போதீசிஸ் வைக்கிறேன் அப்படின்னா, அதை வந்து நான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி நான் ரிசல்ட் கொடுக்க போகிறேன். ரிசல்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது என்னது மற்ற லேர்னிங் ப்ராசஸை விட விஷுவல் லேர்னிங் ப்ராசஸ் வந்து டெஸ்ட் ஸ்கோரை ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணுது. அப்படிங்கும்போது என்னோடய ஹைப்போதீசிஸ்னால தான் இந்த ரிசல்ட்டை நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தியரிக்கு ஒரு ரியாலிட்டிக்கு உண்டான ஒரு பிரிட்ஜிங்கை வந்து கிரியேட் பண்ணுறது ஹைப்போதீசிஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்டாப்ளிஷிங் எ ஃப்ரேம்வொர்க் ஃபார் அனலைசிஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைப்போதீசிஸ் எதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச் வந்து எந்த மெத்தடில் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இதுதான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம ரிசர்ச்சுக்கு வந்து நம்ம எந்த டூல்ஸ் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறத இதுதான் சொல்லும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த ஹைப்போதீசிஸ் தான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட டிசைனையே சொல்லுங்கிறாங்க. அதாவது அது கேஸ் ஸ்டடியா இல்லை எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சொல்லும்
சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து எஜுகேஷ்னல் சிஸ்டத்தில் ஒரு தியரி யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி வந்து அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதுன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, இப்போ என்னோடய ரிசர்ச் ஒரு வேளை ஜஸ்ட் அந்த தியரினா என்னன்னு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது கேஸ் ஸ்டடியில் வரும். ஸோ அந்த தியரி எங்கேருந்து உருவாச்சு, யார் கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி டெவலப் ஆச்சு நான் படிப்பேன். ஒருவேளை நான் என்னோட ரிசர்ச் வந்து அந்த தியரி எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரை மாற்றுது அப்படின்னா அங்கே நான் போய் கேஸ் ஸ்டடி பண்ணக்கூடாது, அதோட ஆரிஜின்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஸோ என்னோட ஹைப்போதீசிஸ் பொறுத்து தான் என்னோட ரிசர்ச் வந்து கேஸ் ஸ்டடி பண்ணுமா இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுமா அப்படிங்கன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து சொல்லணும்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ரிசர்ச் வந்து கேஸ் ஸ்டடி பண்ணணுமா இல்லை எக்ஸ்பெரிமெண்டலாக கொண்டு போகணுமான்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச்சோட ஹோல் மெத்தடு நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது ஹைப்போதீசிஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் டெஸ்டிங். இதில் வந்து அவாய்டிங் பயாஸ்ன்னு இருக்கு இல்லையா. பயாஸ் அப்படின்னா ஒருத்தவங்களோட பர்சனல் ஒப்பீனியன், அவங்க மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு அது மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. ரிசர்ச்சில் வந்து இந்த பயாஸுங்கிறது ஒரு பெரிய வில்லன் மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் மேலே நம்பிக்கை இருக்கும், அதனால் ரிசல்ட்டை நம்ம தப்பாக வந்து மேனிப்புலேட் பண்ண சான்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், என்னோட பர்சனல் பயாஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக 100% அது பாசிட்டிவாக தான் முடியும்னு நான் வந்து நினச்சி இருக்கேன்னு வைங்களேன். இப்போ வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாதி ஃபெயிலாக போனாலுமே கொஞ்சம் பாசிட்டிவாக வரும்போதே நான் நினச்ச மாதிரி இது பாசிட்டிவாக தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நானே மேனிப்புலேட் பண்ணிப்பேன். ஆனால் அங்கே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தான் பாசிட்டிவாக வந்திருக்கும், நிறைய நெகட்டிவாக வந்திருக்கும். ஆனால் அது என் மைண்டு ஏற்றுக்காது. ஏன் அப்படின்னா நான் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கேன், இது வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம ரிசர்ச் வந்து ஃபெயில் ஆயிடும். இதுவே நான் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹைப்போதீசிஸை வச்சுருக்கேன்னு வைங்களேன், ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுருக்கேன்னு வைங்களேன். இப்போ என்னென்னா ரிசல்ட் வந்து 50% வரும்னு ஹைப்போதீசிஸ் வச்சுருக்கேன். இப்போ ரிசல்ட் வந்து 20% வரும்போது என்னோடய ஹைப்போதீசிஸ்க்கு அது கம்மியாக வந்துச்சு அப்படின்னா ரிசர்ச் வந்து தப்புன்னு அர்த்தம். ரிசர்ச் வந்து நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு நானே ரியலைஸ் பண்ணிடுவேன். ஒருவேளை ரிசல்ட் 80% வந்தது அப்படின்னா என்னோடய ஹைப்போதீசிஸோட அது அதிகமாக இருக்குது, ஸோ நம்ம பெட்டராக பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன். ஸோ இந்த இடத்துல ஹைப்போதீசிஸுங்கிறது நம்மளோட ஆப்ஜெக்டிவிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டேட்டிங் நாலேஜ் க்ரோத். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ஹைப்போதீசிஸ் ஃபெயில் ஆகிட்டா அது வேஸ்ட்டுன்னு நினைப்பாங்களாம். ஆனால் சயின்ஸில் டிஸ்ப்ரூவன் ஹைப்போதீசிஸ் கூட ரொம்ப வேல்யூபிள்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ் விஷயம் வந்து ஒய்க்கு காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் சொல்கிறாங்க. அது மற்ற ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து இந்த வழியாக போகாதீங்க, இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு கைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து நான் ஒரு ஹைப்போதீசிஸ் வச்சு அந்த ரிசர்ச்சில் அது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு அப்புறம் வர ரிசர்ச்சர்ஸு அதே ரிசர்ச்சை திருப்பி பண்ணும்போது நமக்கு முன்னாடி ஏற்கனவே அது பண்ணாங்க, அப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து உள்ளே கொடுத்து அதை பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகலை, ஸோ நம்ம அந்த விஷயத்த பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக வேறு ஒன்று யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, தாமஸ் எடிசன் வந்து பல்பு கண்டுபிடிக்கும் போது 1000 தடவை ஃபெயில் ஆனாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து தோத்தெல்லாம் போகலை, பல்ப் வந்து எங்கெங்கெல்லாம் எதாவது யூஸ் பண்ணால் எரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 வழிகளை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னாராமா. இதுதான் ஹியூமுலேட்டிவ் ப்ராக்ரஸ்னு சொல்கிறது. அதாவது அந்த 1000 தடவை அவர் முயற்சிக்கும் போது அவரோட நாலேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகும். இதுக்கு பதிலாக வேறு ஒன்று ட்ரை பண்ணலாம், இதுக்கு பதிலாக வேறு ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு இடத்துல கிளிக் ஆகும்போது அது ஒர்க் ஆகும். ஸோ ஹைப்போதீசிஸ் வந்து ஃபெயில் ஆனாலுமே அந்த ஃபெயில்டு ஹைப்போதீசிஸ் கூட ஒரு இடத்துல வேல்யூபிளாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதீசிஸ். இதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ்னால் என்னென்னா, ஒரு 2 வேரியபிள்ஸுக்கு நடுவில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இதை வந்து H1 ஆர் HEன்னு டினோட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரிசர்ச் டாபிக் வந்து டீச்சிங் மெத்தடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ஹைப்போதீசிஸ் என்ன அப்படின்னா, விஷுவல் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி நடத்தினா ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்ட் ஸ்கோர்ஸ் வந்து அதிகமாகும்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டீச்சிங் மெத்தடுக்கும் இந்த விஷுவல் எய்ட்ஸுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி நான் சொல்கிறது தான் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ். அதாவது நான் எடுத்துக்கிற 2 வேரியபிள்ஸுக்கு நடுவில் ஒரு ரிலேஷனோ இல்லை ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொன்னேன் அப்படின்னா அது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ். இந்த எக்ஸாம்பிள் வச்சு இன்னும் 2 டைப்ஸ் வந்து பார்த்துடலாம். ஒன்று என்ன அப்படின்னா டைரெக்ஷனல் ஹைப்போதீசிஸ், இன்னொன்று நான் டைரெக்ஷனல் ஹைப்போதீசிஸ். இதில் டைரெக்ஷனல் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது நம்ம ரிசர்ச்சுக்கு ஒரு டைரெக்ஷன் காட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மேலே சொன்ன எக்ஸாம்பிளில் விஷுவல் எய்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை இன்க்ரீஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன்னு வைங்க. அந்த இன்க்ரீஸ் ஆகும்னு நான் ஒரு டைரெக்ஷன் சொல்கிறேன் இல்லையா, அதுதான் டைரெக்ஷனல் ஹைப்போதீசிஸ். அதுவே நான் டைரெக்ஷனல் ஹைப்போதீசிஸ் அப்படின்னா, இந்த மாதிரி விஷுவல் எய்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் ப்ராசஸில்
ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு நான் வந்து எந்த ஒரு டைரெக்ஷனுமே இல்லாமல் காமனாக சொன்னேன் அப்படின்னா அது நான் டைரெக்ஷனல் ஹைப்போதீசிஸ். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும், ரெண்டில் எதை வேணால் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டைரெக்ஷனுமே நான் சொல்லலை அப்படின்னா அது நான் டைரெக்ஷனல் ஹைப்போதீசிஸ். கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகும் இல்லை கண்டிப்பாக அது டிக்ரீஸ் ஆகும் நான் டைரெக்ஷனோட சொன்னேன் அப்படின்னா அது டைரெக்ஷனல் ஹைப்போதீசிஸ். நெக்ஸ்ட் நல் ஹைப்போதீசிஸ்னு சொல்கிறோம். இந்த நல் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். அப்படியே அது H1 இல்லை HAன்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து H0 அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸை முன்னாடி வைக்கிறேன்னா அதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ சொல்கிறது தப்பு, அங்கே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் மாதிரி நிற்கிறது தான் இந்த நல் ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்கிறது. அதாவது ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவில் எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லைன்னு நினைக்கிறது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த நினச்சா நீ நினைக்கிறதெல்லாம் கிடையாது, வாய்ஸ்டத்துக்குலாம் நடக்காது நம்ம மைண்ட் ஒன்று சொல்லும் இல்லையா, அதுதான் நல்ல ஹைப்போதீசிஸ். இது வந்து ஸ்டடி மெத்தட் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆக்டிவ் ரீகால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போ வந்து நல் ஹைப்போதீசிஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆக்டிவ் ரீகாலுக்கும் மார்க்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ நார்மலாக படித்தாலும் ஆக்டிவ் ரீகால் யூஸ் பண்ணாலும் மார்க்ஸ் ஒரே மாதிரி தான் வரும்னு சொல்கிறது தான் நல் ஹைப்போதீசிஸ். இதுதான் ரெண்டு வேரியபிள்ஸுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு தானே சொல்லுது. இது ரிசர்ச்சில் எதுக்காக நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸாக வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ரிசர்ச் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே இந்த நல் ஹைப்போதீசிஸை தப்புன்னு சொல்கிறது தான் நம்ம வேலையாகவே இருக்கும். ரிசர்ச்சோட மெயினான எய்மே என்ன அப்படின்னா இந்த நல் ஹைப்போதீசிஸை தப்புன்னு நிரூபித்து ஒரு புது ஐடியாவை வந்து உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ இது ரிசர்ச்சில் வந்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைப்புன்னு சொல்கிறாங்க. நம்மளோட ரிசர்ச்சுக்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவும் சரி நம்மளோட ரிசர்ச் நம்ம பண்ணதும் சரி இந்த நல் ஹைப்போதீசிஸை ரிஜெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளோட ரிசர்ச் ஒர்த்துன்னு அர்த்தம். ரிஜெக்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம ரிசர்ச் வந்து ஃபெயில்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டிக்ளரேட்டிவ் ஹைப்போதீசிஸ். இதில் வந்து ஒரு ரிசர்ச்சர் தன்னோட ரிசர்ச் ரிசல்ட்டு என்னவா இருக்குன்னு ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது தான் இந்த டிக்ளரேட்டிவ் ஹைப்போதீசிஸ். இதில் வந்து இது வந்து கொஷின் மாதிரி இல்லாமல் இதுதான் நடக்கும்னு ஒரு டிசிஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவே வைப்பாங்க. எப்படி அப்படின்னா இதனால தான் இது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஷினாக சொல்லாமல் இதனால தான் இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக நிற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கிறாங்களோ அவங்க படிக்காத ஸ்டூடெண்ட்ஸோட அதிகமாக அவங்களுக்கு வொக்காபுலரி ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அவங்க இங்கிலீஷ் புக் படிக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து வொக்காபுலரி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினாக கேட்காம அவங்க இங்கிலீஷ் புக் படிக்கிறதுனால தான் அவங்க வொக்காபுலரி ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக நிற்கிறது தான் டிக்ளரேட்டிவ் ஹைப்போதீசிஸ். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஹைப்போதீசிஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது தான். அதாவது ஒரு ஹைப்போதீசிஸில் ரெண்டு இல்லை அதுக்கு மேலே நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் இருந்தால் அதுதான் காம்ப்ளெக்ஸ் ஹைப்போதீசிஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த கூற்று விளைவுன்னு சொல்கிறாங்கல்ல, கூற்றும் ரெண்டாக இருக்கும் விளைவும் ரெண்டாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா கொஷினும் ரெண்டாக இருக்கும் ஆன்சராக ரெண்டாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு ரிசர்ச்சில் ரெண்டு டாபிக் பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ரிசர்ச் ப்ராசஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு வைங்களேன். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டெய்லி ஆக்டிவ் ரீகால் ப்ராக்டிஸ் அண்ட் 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ஹையர் டெஸ்ட் ஸ்கோர்ஸும் அதே மாதிரியே எக்ஸாம் ஃபியரை வந்து ரெடியூஸ் பண்ணது நான் சொல்கிறேன்னு வைங்களேன். இதில் வந்து 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்குது, அதே மாதிரியே 2 டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் இருக்குது. இந்த இடத்துல 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் என்ன அப்படின்னா டெய்லி ஆக்டிவ் ரீகால் ப்ராக்டிஸ் ஒன்று 8 hours ஆஃப் ஸ்லீப் ஒன்று. இதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னா ரிசல்ட்ஸும் 2 இருக்கும். ஹையர் டெஸ்ட் ஸ்கோர்ஸ் ஒன்று எக்ஸாம் ஃபியரை ரெடியூஸ் பண்ணுறதுன்னு ஒன்றுன்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்மளோட ரிசர்ச் ப்ராசஸ் வந்து 4 பிரியுது. இந்த இடத்துல வந்து நம்ம ரிசர்ச் ப்ராசஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஆக்டிவ் ரீகால் ப்ராக்டிஸையும் ஃபோக்கஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த 8 hours ஸ்லீப்பையும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த ரிசர்ச்சோட அந்த ப்ராசஸ் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு வைங்களேன். அதனால தான் இது காம்ப்ளெக்ஸ் ஹைப்போதீசிஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதீசிஸ். இதுவும் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டாட்டிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணுற ஹைப்போதீசிஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவை வச்சு நம்ம கெஸ் பண்ணுற விஷயம் வந்து நிஜமாவே உண்மையாக இல்லை அது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மல் மெத்தடாக இருக்கிறது தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்கிறது. இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு டேட்டா சாம்பிள் இருக்கும். அந்த சாம்பிள் டேட்டாவை வச்சு மொத்த பாப்புலேஷனுக்குமே இது வந்து சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்கிறது. எப்பயுமே இதில் வந்து H0 நல் ஹைப்போதீசிஸும் H1ன்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ் ரெண்டுமே இருக்கும்.
அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ் அப்படின்னா 2 வேரியபிள்ஸ்க்கு நடுவால் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்போ இல்லை டிஃப்ரென்ஸோ இருக்குன்னு சொல்கிறது. அதே H0 நல் ஹைப்போதீசிஸ்னால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொல்கிறது. இப்போ நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதீசிஸில் எப்படி நான் 2 யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சாம்பிள் டேட்டா வச்சுருக்கேன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஒன்று அதில் வந்து 2க்கும் ஏதாச்சும் சம்மந்தமோ இல்லை டிஃப்ரென்ஸோ இருக்க மாதிரி காட்டும், இல்லை 2 வேரியபிள்ஸுக்கு எந்த ஒரு சம்மந்தமோ இல்லைன்னு சொல்லிட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 2யுமே யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸஸை விட ஆஃப்லைன் கிளாஸஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் % அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து என்கிட்ட ஒரு சாம்பிள் டேட்டா நான் வச்சுருக்கேன், அதை பொறுத்து என்னோடய ஹைப்போதீசிஸ் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா வச்சுருக்கு இல்லையா, அதை பொறுத்து நான் ஒரு ஹைப்போதீசிஸ் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோடய ஆஃப்லைன் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜும் ஆன்லைன் அட்டண்டன்ஸ் கிளாஸோட பர்சன்டேஜும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இதை தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நல் ஹைப்போதீசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 2க்குமே எந்த வித்தியாசமும் கிடையாது, 2% ஒன்றா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாம்பிள் நம்பர் 2 என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஆஃப்லைன் அட்டண்டன்ஸை விட ஆன்லைன் அட்டண்டன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதை தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கும்போது அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க சாம்பிள்ஸை வச்சு நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்து அது மூலயமா ஒரு ஹைப்போதீசிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதீசிஸ்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ஹைப்போதீசிஸ். மேலே பார்த்தது எல்லாமே 2 வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷனோ டிஃப்ரென்ஸையும் பேசியிருப்போம். ஆனால் டிஸ்கிரிப்டிவ் ஹைப்போதீசிஸில் என்னன்னா, ஒரே ஒரு வேரியபிளோட நேச்சர், பிஹேவியர், கேரக்டர் பற்றி பேசுகிறது. அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தோட கேரக்டர்ஸ் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஹைப்போதீசிஸ். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது ஏன் எதனால் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்காதான். அதுக்கு பதிலாக இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒய்க்கு பதிலாக வாட் இஸ் அப்படின்னு கேட்குறது தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோரியில் எதனால் இப்படி நடந்துச்சுன்னு கேட்காம அந்த ஸ்டோரினா என்ன அப்படின்னு கேட்குறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் ஹைப்போதீசிஸ். பேருக்கு ஏற்ற மாதிரியே 2 வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷனை பற்றி பேசக்கூடியது தான் இந்த ஹைப்போதீசிஸ். அதாவது ஒன்னோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் இது. இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிள் மாறும்போது இன்னொரு வேரியபிளில் என்ன சேஞ்ச் நடக்கும்னு சொல்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, டீயில் சுகர் போட்டால் அது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சுகர் போடுவாங்க, நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் சுகர் போடுவாங்க. அப்படி வந்து போடும்போது 1 ஸ்பூன் சுகர் போடும்போது டேஸ்ட் எப்படி இருக்குது, 2 ஸ்பூன் சுகர் போடும்போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டை டெவலப் பண்ணிட்டு போகும்போது ரிசல்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு 2க்கும் ஒரு ரிலேஷன் பார்க்குறாங்க இல்லையா, அதை தான் ரிலேஷனல் ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரிலேஷனல் ஹைப்போதீசிஸை வந்து 2 சப்டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா கார்லேஷன் ஹைப்போதீசிஸ், இன்னொன்று எக்ஸ்பிளனேட்டரி ஹைப்போதீசிஸ். இதில் வந்து கார்லேஷன் ஹைப்போதீசிஸ் அப்படின்னா 2 வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்க கனெக்ஷனை மட்டும் பேசும். அதாவது 2 வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்க கனெக்ஷனை மட்டும்தான் பேசும். இதனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரீசனை வந்து கொடுக்காது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரீடிங் ஸ்பீடுக்கும் வெக்காபுலரி சைஸுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதுக்கு 2க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளனேட்டரி ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது 2 வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்க கனெக்ஷனையும் சொல்லிவிட்டு அது எதனால் அந்த கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேலே சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரீடிங் ஸ்பீடு வந்து வெக்காபுலரி சைஸு பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னா, நம்ம வந்து படிக்கும்போது வெக்காபுலரி சின்னதாக இருந்த வேர்டு வந்து சின்னதாக இருந்ததுன்னா நம்ம மைண்டு டக்குன்னு ரியலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடும். அதுவே வேர்டு பெருசாக இருந்தது அப்படின்னா அதை டக்குன்னு நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணி அப்புறம் சொல்லுவோம். ஸோ வெக்காபுலரி சைஸை பொறுத்து நம்மளோட ரீடிங் ஸ்பீட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரீசனோட சொல்கிறது வந்து எக்ஸ்பிளனேட்டரி ஹைப்போதீசிஸ். நெக்ஸ்ட்டு ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங். இதில் என்ன எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹைப்போதீசிஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டேட் நல் அண்ட் ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிடிக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரிடிக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, 2 வேரியபிள்ஸுக்கு நடுவில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல் ஹைப்போதீசிஸாக வைக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 2 வேரியபிள்ஸ்க்கு நடுவில் சேஞ்ச் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸாக ஒன்று முன்னாடி வைக்கணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, கலெக்ட் டேட்டா. இப்போ வந்து ஒரு சாம்பிள் பாப்புலேஷன் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட கொஷின்ஸ் கேட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். இது வந்து வேலிட் சாம்பிளிங்காக இருக்கணும். யாரோ ஒரு 2 பேர்த்துக்கிட்ட கேட்டதாலாம் இருக்கக்கூடாது. ஒரு குரூப் கிட்ட கேட்கணும். அவங்க சொல்கிறது மூலிமா டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்ம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா வந்ததுக்கப்புறம் சில கால்குலேஷன் பண்ணணும். இது எப்படி அப்படின்னா, நம்ம 2 குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பிரிச்சுக்கிறோன்னு வைங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே எப்படி டேட்டா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட வந்து எப்படி டேட்டா ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். செகண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 2 குரூப்புக்கு நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பிட்வீன் குரூப் வேரியன்ஸ் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டிசைட், ரிஜெக்ட் ஆர் நாட்னு அர்த்தம். இதில் தான் வந்து நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு ஒரு ரிசல்ட் பார்ப்பாங்க. அது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு 5% கட் ஆஃப் லிமிட் வச்சுப்பாங்க. அதாவது ப்ரிடிக்ஷன் நம்ம பண்ணோம் இல்லையா, அதுலேயே வந்து 5%க்கு மேலே போச்சுன்னா இது, 5% கீழே இருந்துச்சுன்னா இதுன்னு சொல்லிட்டு ஒரு கட் ஆஃப் லிமிட் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பண்ண அந்த கால்குலேஷன் வந்து லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா அது வந்து நல் ஹைப்போதீசிஸ் கிடையாது, அது வந்து ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ். ஒருவேளை நம்ம வச்ச அந்த கட் ஆஃப் 5% கீழே வந்துச்சு அப்படின்னா அது வந்து நல் ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அது நல் ஹைப்போதீசிஸா இல்லை வந்து ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸான்னு கொடுத்துட்டு ப்ரெசன்ட் ஃபைண்டிங் கடைசியாக ரிசர்ச் பேப்பருக்கு வந்து நம்ம ரிசல்ட் வந்து சம்மரியாக கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் லாஸ்ட் லீஃப் ஸ்டோரி தெரியும் இல்லையா? அதாவது ஒரு கொஞ்சம் வயசானவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருப்பார். அவர் வந்து அவரோட ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும்போது ஒரு கொடியில் நிறைய லீவ்ஸ் இருக்கும், அது ஒன்று ஒன்றா கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, அந்த கொடியில் இருக்க எல்லா லீவ்ஸும் விழும்போது நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புவார். அப்போ வந்து அங்கே இருக்க ஒரு பெயிண்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த செவுத்தில் ஒரு லாஸ்ட் லீஃபை வரைவார். அதை பார்த்து அந்த பர்சன் வந்து அங்கே வந்து லாஸ்ட் லீஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பூஸ்டப் ஆகிற மாதிரி அவர் இறக்காமல் ஒரு ஹோப்போடு இருப்பாருங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி இருக்கும். இந்த ஸ்டோரி தான் இப்போ நான் என்னோட ரிசர்ச்சோட சோர்ஸாக எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இப்போ வந்து என்னோட ரிசர்ச் என்ன அப்படின்னா, மோட்டிவேஷன் அண்ட் ஹோப் வந்து எப்படி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் என்னோட ரிசர்ச் டாபிக். இப்போ என்னோட ரிசர்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைப்போதீசிஸ் வைக்கணும். என்னோட ஹைப்போதீசிஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல் ஹைப்போதீசிஸ், அதாவது 2 வேரியபிள்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்கிறது. இங்கே என்ன என்னோட நல் ஹைப்போதீசிஸ் அப்படின்னா, ஹோப்புக்கும் ரெக்கவரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதாவது அந்த லீஃப் விழனாலுமே அந்த பர்சன் வந்து ரெக்கவர் ஆகியிருக்க மாட்டாங்க, இது ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல் ஹைப்போதீசிஸ் நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, சைக்காலஜிக்கலாக பார்த்தா ஹோப் வந்து ரெக்கவரி ப்ராசஸை ஃபாஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண நினைக்கிற உண்மை. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கலெக்ட் டேட்டா. இந்த இடத்துல வந்து எவிடன்ஸாக நம்ம கலெக்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து அந்த பர்சனோட அந்த ஹெல்த் ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணுறீங்க, இல்லை டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து டேப்லெட்ஸ்னால மட்டும்தான் சரியாகிறாங்களா, இல்லை அவங்க மைண்ட் செட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பண்ணுறீங்க. இது மாதிரி நீங்கள் வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, பெர்ஃபார்ம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். இங்கே வந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை வந்து ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்குறோம். என்ன அப்படின்னா, டேப்லெட்ஸ் மட்டும் சாப்பிட்ட பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளோ நாளில் ரெக்கவரி ஆகிறாங்க, நெக்ஸ்ட்டு டேப்லெட்ஸை சேர்த்து ஹோப் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ நாளாக ரெக்கவரி ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 குரூப்புக்கு நடுவில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்முலா வச்சு டெஸ்ட் பண்ணுறீங்க. 4th ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட டேட்டா நல் ஹைப்போதீசிஸை ரிஜெக்ட் பண்ணுதா இல்லை சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். அதாவது ஒருவேளை நம்ம எடுத்துக்கிட்ட டேட்டாவை பொறுத்து ஹோப் இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறாங்கன்னு ஒரு ப்ரூஃப் கிடச்சிருச்சு அப்படின்னா அங்கே வந்து நல் ஹைப்போதீசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, நல் ஹைப்போதீசிஸ் வந்து ஹோப்புக்கும் ரெக்கவரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனால் நம்ம எடுத்துக்கிற டேட்டா என்ன எதுக்கு ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னா, ஹோப்புக்கும் ரெக்கவரிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறதுனால அது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸாக மாறுது. ஸோ நல் ஹைப்போதீசிஸை அதை ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம எடுத்துருக்கிற டேட்டா வந்து ஹோப் இருக்கிற பேஷண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற பேஷண்ட்ஸ் தான் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நல் ஹைப்போதீசிஸை சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஹோப்புக்கும் ரெக்கவரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க எடுத்துக்கிட்ட மெடிசன்ஸ்னால தான் அவங்க சீக்கிரமாக ரெக்கவரி ஆனாங்கங்கும் போது அந்த இடத்துல ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது, நல் ஹைப்போதீசிஸை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ப்ரெசென்ட் யுவர் ஃபைண்டிங்ஸ். இப்போ என்னோட ரிசர்ச் டாபிக் என்ன, மோட்டிவேஷன் ஹோப் வந்து ஒரு பர்சனோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறத என்னோட ரிசர்ச். இப்போ நான் டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு எவிடன்ஸோட என்ன ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆமாம் ஹோப் வந்து ஒரு பர்சனை வந்து சீக்கிரமாக ரெக்கவர் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ் வந்து நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளோட சம்மரி எப்படி இருக்கணும்னா, ஓகே என்னோட ரிசர்ச் வந்து பாசிட்டிவ் தான், நான் சொன்ன மாதிரியே ஹோப் வந்து ஒரு பவர்ஃபுல் மெடிசனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரிசல்ட் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, எரர்ஸ் இன் ஹைப்போதீசிஸ் செட்டிங். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம காமனாக ஒரு 2 எரர்ஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, டைப் 1 எரர் என்னென்னா, நல் ஹைப்போதீசிஸ் இஸ் ட்ரூ பட் இட் ஹேஸ் பீன் ரிஜெக்டட். டைப் 2 எரர் என்னென்னா, த நல் ஹைப்போதீசிஸ் இஸ் ஃபால்ஸ் அண்ட் இட் ஹேஸ் நாட் பீன் ரிஜெக்டட். இதை நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஹைப்போதீசிஸ் அதாவது நல் ஹைப்போதீசிஸ் வந்து இருக்கும் ஆனால் நம்ம இல்லை அப்படின்னா நல் ஹைப்போதீசிஸ் அந்த இடத்துல இருக்காது, நம்ம இருக்குன்னு சொல்லுவோம். இது
இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு நல் ஹைப்போதீசிஸ் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ் அப்படின்னா ஏதாவது இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் எதை வச்சு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா கிரிக்கெட் வச்சு சொல்கிறேன். டைப் 1 எரர் அப்படிங்கிறது அங்கே வந்து இருக்கும் ஒரு விஷயம், ஆனால் நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா கிரிக்கெட் விளையாடுற பேட்ஸ்மேன் வந்து நாட் அவுட்டுன்னு வைங்களேன், ஆனால் அங்கே இருக்க அம்பையரை அவர் அவுட்டு தான்ப்பா அப்படின்னு கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல நல் ஹைப்போதீசிஸ் தான். அங்கே எதுவுமே இல்லை, அவர் நாட் அவுட்டு தான். ஆனால் இங்கே இந்த இடத்துல வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸாக அவுட்டுன்னு சொல்லிட்டு அம்பையர் கொடுக்குறாரு அப்படின்னா இது வந்து ஒரு எரரு. அங்கே இல்லாத விஷயத்த இருக்குன்னு சொல்கிறாங்க. டைப் 2 எரர் அப்படின்னா நம்ம எடுத்திருக்க நல் ஹைப்போதீசிஸ் ஃபால்ஸாக இருக்கும். அதாவது நம்ம எடுத்திருக்க 2 வேரியபிள்ஸுக்கு நடுவால் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது 2க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நல் ஹைப்போதீசிஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 வேரியபிளுக்கு நடுவில் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி வந்து சம்மந்தம் இருக்கும்போதுமே இட் ஹேஸ் நாட் பீன் ரிஜெக்டட், அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணாமல் உள்ளேயே வச்சுருப்போம். அது நல் ஹைப்போதீசிஸ் தான் வச்சுருப்போம். அது வந்து ஒரு எரர்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். இந்த இடத்துல வந்து பேட்ஸ்மேன் நிஜமாலுமே அவுட்டு தான், ஆனால் அம்பையர் வந்து நாட் அவுட்டுன்னு சொல்லி அவரை தப்பிக்க வர்றது தான் இந்த இடத்துல எரர். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எஸ்தே சூர்யா மாதிரி தான். டைப் 1 எரர் அப்படிங்கிறது நிஜமாலுமே அங்கே இருக்காது ஆனால் இருக்குன்னு சொல்கிறது. டைப் 2 எரர் வந்து நிஜமாலுமே அங்கே இருக்கும் ஆனால் இருக்காதுன்னு சொல்கிறது. இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நல் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது 2 வேரியபிள்ஸ்க்கு நடுவால் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்கிறது. நம்ம எடுத்திருக்க சென்டென்ஸில் நல் ஹைப்போதீசிஸ் இஸ் ட்ரூன்னு கொடுத்துருந்தா நிஜமாலுமே அந்த நம்ம எடுத்திருக்க 2 வேரியபிள்ஸ் நடுவால் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு அர்த்தம். நல் ஹைப்போதீசிஸ் இஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருந்தா அப்போ கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னதை வச்சு இது 2 எரர்ஸ்னு சொன்னேன். ஒருவேளை கரெக்ட் டெசிஷன்ஸாக இருந்துச்சுன்னா என்னவா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். அப்போ வந்து நல் ஹைப்போதீசிஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அது நாட் ரிஜெக்டட். அதுவே நல் ஹைப்போதீசிஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது ரிஜெக்டட். நல் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது 2 வேரியபிள்ஸ்க்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லைன்னு சொல்கிறது. அதுவே அங்கே ட்ரூவாக இருக்கும்போது அதை வந்து ரிஜெக்ட் பண்ண தேவை கிடையாது. அதாவது பேட்ஸ்மேன் நாட் அவுட் அப்படின்னா அம்பையரும் நாட் அவுட்னு சொல்லிட்டாருன்னா அது கரெக்ட். அதுவே நல் ஹைப்போதீசிஸ் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும். பேட்ஸ்மேன் அவுட் அப்படின்னா அம்பையரும் அவுட்டுன்னு சொல்லிடணும். இதோட இந்த டாபிக் முடியுது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.